வரிசை எண் 3 தங்களுக்கான நேரம் துவங்குகிறது. கடவுளே, ஏன் இந்த வாழ்க்கையை எனக்கு நரகமா படைச்ச? என் கூட இருந்தவன் எல்லாம் செத்து போயிட்டான். என்னைய சாகவும் விட மாட்டேற, வாழவும் விட மாட்டேற. சொந்த இடம் இல்லாதவெல்லாம் நிம்மதியா இருக்கேன். நிலத்தை வச்சுக்கிட்டு என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஏமா இப்படி கத்திக்கே இருக்க? நீ கத்துறனால வாழ்க்கை நான் மாறவா போகுது. நிலத்தில் வீடு கட்ட முடியல, சரி விவசாயம் பண்ணி பிழைக்கலாம் பார்த்தா விவசாயம் பண்ண முடியல, சரி அது விற்கலாம் பார்த்தா அது விற்கவும் முடியல. அப்போ நான் என்னம்மா பண்ணுறது? சரி இப்படியே புலம்புறதை விட்டுட்டு போய் அடுத்த வேலை சோறுக்கு சாப்பாடு சாமா போமா. என்னடா சோறுன்னு அந்த செயற்கையில் செஞ்ச தக்காளி வெங்காயத்தை தானே கொண்டு வந்து தருவேன். அதுக்கு நான் மண்ணில் சாக்கடையை ஊற்றி திங்க சொல்லி திங்கிறேன். அந்த செயற்கையில் செஞ்ச திண்டு தாண்டா என் பாதி உடம்பு போச்சு. மீதி அதை கொடுத்து கொள்ளலான்னு பார்க்குறியா? ஏமா நம்ம இப்படி பண்ணலாம்ல? இப்போ பண்ணுற நவீன விவசாயத்துக்கு போகுதா? அந்த காலத்தில் பண்ணாங்க இயற்கை விவசாயம், அது பண்ணால் நல்லா இருக்கும்லம்மா. நீ சந்தோஷப்படுத்துறதா நினைச்சு நீ பேசுற. உங்க அப்பா இப்படிதான் பேசினாரு, கடைசியில போய் சேர்ந்துட்டாரு. உன் தம்பி என்னன்னா அந்த அறைக்குள்ளே எந்த கஷ்டத்தையும் கண்டுக்கிறாம அவன் பாட்டில் எதையோ போட்டு வச்சு வேலை வத்திக்கிட்டே இருக்கான். என்னங்கடா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஒருமா நான் போய் தம்பிகிட்ட பேசிட்டு வரேன். என்னமோ பண்றான், நான் போய் சோத்தாக்குறேன். டே நான் தான்டா. இல்லை கதவை தோற ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா. இப்போ கதவை தோறக்கியா? நான் உள்ள வரவா? என்னடா அது? இதான்டா அதுண்டா. அதான்டா. என்ன அது? இதான்டா காலையில் வச்சு நம்ம இறந்த காலத்துக்கு போக முடியும், வர முடியும். அப்படின்டா மறந்துட்டேன், அப்புறம் சொல்றேன். டேய் இதை வச்சு எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னடா? இதை வச்சு என்னை இறந்த காலத்துக்கு அனுப்பிடுறியா? அனுப்புனா அந்த காலத்தில் பண்ணாங்க இயற்கை விவசாயம், அதை போய் கற்றுக்கிட்டு வந்துடும்டா. கற்றுக்கிட்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணுவோம், இயற்கை விவசாயம். அதுக்கு என்ன அப்பா? அனுப்பிடுறா. அனுப்புகிறேன், ஆனால் ஒன்று. என்ன அது? சரி அனுப்புகிறேன். சரி. அமைச்சரே, மன்னா, நம் விவசாய மக்கள் படும் கஷ்டத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் விளைச்சலும் வருகிறதா? போன விளைச்சல் பரவாயில்லை மன்னா, ஆனால் இந்த வருடம் விளைச்சல் மழை காரணத்தால் சரிந்து விட்டது. சரி இருக்கட்டும், கொடுப்பதும் அவனே, மீண்டும் கெடுப்பதும் அவனே. ஆனால் மீண்டும் கொடுப்பதும் அவன் மட்டுமே. அமைச்சரே, நமது நாட்டின் விவசாயம் பெருக வேண்டும் என்பது எனது ஆசையாக இருந்தது. ஆனால் இதுவே எனது கனவாக மாறிவிட்டது. மக்களின் நிலை மாற வேண்டும் என்றால் விவசாயம் ஓங்கி நிற்க வேண்டும். விவசாயிகளை முதுகெலும்பாக எண்ணி மறக்கவும் கூடாது, அவர்களின் தலைமேல் பாரத்தையும் திணிக்கவும் கூடாது. மக்கள் கண்களையினால் அது அரசனின் பாவமாகும். மக்கள் தலை சிறந்தால் அது அரசனின் பெருமையாகும். விளைச்சல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மக்களின் வயிறும் மனதும் நிரப்பும் அளவிற்கு நன்கொடைகளை தாருங்கள். இதுவே இந்த பாண்டிய மன்னனின் உத்தரவு. இதுவே என் கடமை மன்னா. மன்னா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. இந்த ஓடும் வாய்க்காலில் நான் கொஞ்சம் நீர் பருகலாமா? இதற்கும் எனது உத்தரவு வேண்டுமா? சரி, பருகுங்கள். என்னடா உங்க இனிப்பு? ஒழுங்கா வேலை பண்ணா வாயை வெட்டுண்டா. யார் அங்கே? அமைச்சரே, இழுத்து வாருங்கள். யாரடா நீ? எங்கிருந்து வருகிறாய்? சொல்லிவிடு, என் வாளுக்கு வேலை வைக்காதே. மன்னா, என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நானும் உங்கள் நாட்டை சேர்ந்தே தான் மன்னா. யாரடா நீ? அந்நிய மொழியில் பேசுகிறாய், பதில் சொல்.
மன்னா, நான் இங்கே இயற்கை விவசாயத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கேன் மன்னா. ஏதேதோ கூறி விவசாயம் என்று என் மனதை கவர்ந்து விட்டாய். நான் உனக்கு ஒரு நூல் தருகிறேன். அமைச்சரே, அதை எடுத்து வாருங்கள். பெற்றுக்கொள். நன்றி மன்னா. சென்று வாருங்கள். யாரா நீ? எங்க இருந்து வர்ற? நான் எதிர்காலத்திலேருந்து வந்திருக்கேன். நவீன இயந்திரம்டா அப்படின்னா என்ன? நவீன விவசாயம்டா இப்போ உணவு பூரா செயற்கையாகவே செய்கிறதுதான். அதுக்கு இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே நம்ம ஆளுவர் இருக்கார்ல, அவர்கிட்ட இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிற வந்திருக்கேன். சரி வாங்க, கூட்டிட்டு போறேன். ஐயா, இவ சொல்றது எதுவுமே புரியலையா, நீங்களே கேட்டுக்கோங்க. ஐயா, நான் எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே இயற்கை விவசாயத்தை உங்ககிட்ட கற்றுக்க வந்திருக்கேயா. சரி பாத்துமே, இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுறியே, இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்கிறீங்க. நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்க, இருந்தாலும் எனக்கு புரியல. சரியா, நான் எனக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதை உனக்கு தாரேன். சரியா, இதை வச்சு நீ படித்து தெரிஞ்சுக்க. சரியா? சரியா. இந்தங்க. ரொம்ப நன்றியா. இதை வச்சுக்கிட்டு நான் போய் இயற்கை விவசாயத்தை பண்ணி பார்க்குறியா? சரி, போயிட்டாங்க. அப்பாடா, எப்படியோ 2 பேர்கிட்டையும் போய் புத்தகம் வாங்கியாச்சு. இதை படித்து நாம் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன். ஐயோ, நான் இயற்கை விவசாயம் பண்ணி நல்லா சரியாக வந்துருச்சு. என்னாலே இயற்கை விவசாயம் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி உங்களாலே இயற்கை விவசாயம் பண்ணலாம். இப்போ எல்லா பேருமே நவீன விவசாயம்னு சொல்கிறீங்க. அதில் உடம்புக்கு தான் கேடு. இப்போ எல்லா பேருமே அந்த காலத்தில் பண்ண இயற்கை விவசாயத்தை பண்ணால் நம்ம ஆயிலும் கூட ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நன்றி.